ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசலில் 19வது நாளாக இன்றும் போராட்டம் தொடர்கிறது. இந்நிலையில் இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம். அருண், நெடுவாசல் போராட்டக்காரர்களுடன் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுவது குறித்து ஏதேனும் தகவல் வெளியாகியுள்ளதா? நிச்சயமாக வெங்கடேஷ், இன்று 19 நாளாக தொடர்ந்து நெடுவாசல் பகுதி மக்கள் மத்திய அரசு கொண்டு வந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அறவே ரத்து செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என இன்று 19 நாளான இன்றும் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். இவர்களுக்கு ஆதரவாக தினம் தினம் ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சிகளும் இவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. அதே போல அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் அதே போல சிறைத்துறை அனைவரும் இதற்கு ஆதரவு தெரிவித்து தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் வெற்றி போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றுடைய பாஜகவுடைய தேசிய பொதுச்செயலாளர் எச் ராஜா அவர்கள் இங்கு வருகை புரிந்திருந்தால் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு இந்த பிரச்சனை கைவிடுமாறும் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சிறிது சலசலப்பும் ஏற்பட்டது. இந்த நிலையில் இன்று 19 நாளாக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கிராமத்தை சுற்றியுள்ள இவர்களுக்கு ஆதரவாக அனைத்து பகுதிகளிலும் போராட்டம் தற்போது வலுத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதே போல பல இடங்களில் கடையெடுப்பு போராட்டங்களும் இந்த பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த பகுதி மக்கள் இருக்காங்க. இந்த போராட்டம் எத்தனை நாள் நடைபெறுகிறது, இதை தொடர்ந்து எத்தனை ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது என்று கேட்கலாம். சொல்லுங்க சார், இப்போ 19 நாள் அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றப்போ இதை தாண்டி என்னென்ன போராட்டங்கள் கையில் எடுத்திருக்கீங்க? உங்க பகுதி மக்கள் வேற என்ன மாதிரி போராட்டங்களை கையில் எடுத்திருக்கு? இல்லை, இதுவரையும் அந்த 18 நாளாக நாங்கள் என்ன மாதிரி ஒரு விதிமுறை பண்ணிட்டு இருக்கோமோ அறப்போராட்டத்திலே தான் இருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு 19 நாளும் அதே கண்ணியத்தோட எங்களோட அறப்போராட்டம் தொடருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செருவாவுடுதி, வடகாடு, கீரமங்கலம் அங்கெல்லாம் மக்கள் ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்குது. செருவாவதி பார்த்திங்கன்னா கடையடைப்பு, கீரமங்கலம் கடையடைப்பு அந்த மாதிரி இருக்குது. இப்போ நேற்று அங்கங்கே கோயம்புத்தூர், கரூர் அங்கங்கே சென்னையிலேருந்து வந்தவங்கலாம் நாங்கள் அங்கங்கே போராட்டம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நேற்று எச் ராஜா வந்தார். அந்த எச் ராஜா நேற்று பேசிட்டு சொன்னது மக்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 19 நாள் போராட்டம் மக்களுக்கு விருப்பம் இன்மையே காட்டுறது, விருப்பம் இல்லைன்றதே தான் காட்டுது. அவர் 19 நாள் இந்த பார்லிமெண்ட் கூடி பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பேசி அவங்க மத்திய அரசு இதை தடை செய்யும் வரை எங்களுடைய இந்த போராட்டமானது தொடர்ந்து கொண்டே இருக்கும். சொல்லுங்க சார், இப்போ தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன சார்? இப்போ மத்திய அமைச்சர்களும் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி ஹெச் ராஜா நேற்று சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய போராட்டத்தை கைவிடுங்க, நாங்கள் இங்கே சொல்கிறத கோரிக்கை ஏற்றுக்கிறோம், இந்த பிரச்சனை அது நடக்காது, இந்த திட்டத்தை கொண்டு வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஏன் போராட்டம் பண்ணிட்டு இருக்கு? அப்படி கிடையாது. அதாவது 9ஆம் தேதி பார்லிமெண்ட் கூடுறதா சொல்லியிருக்காங்க. பெட்ரோலியத்துறை அமைச்சரை எங்களுக்கு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு, அதாவது நேரம் வாங்கி தரேன்னு திரு ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நாங்கள் போய் அவங்கள்ட்ட எங்களுடைய கோரிக்கையை நேரடியாக சொல்லலாம் அப்படின்னு இருக்கோம். அது வரைக்கும் எங்களுடைய போராட்டத்தை தொடரும். போராட்ட குழுவின் சார்பாக சொல்கிறேன். வெங்கடேஷ், நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வருகிற 9ஆம் தேதி பாராளுமன்றம் கூட இருக்கிறது. இங்கே ஆதரவு தெரிவித்த அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்களவை உறுப்பினர்களும் தொடர்ந்து இந்த பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை எதிரொலிக்க செய்வோம், இதற்கு நிரந்தர முற்றுப்புள்ளி கொடுப்பதற்காக எங்களுடைய குரல் ஒலிக்கும் என தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில் பெட்ரோல்துறை அமைச்சரை வருகிற 11ஆம் தேதி சந்திப்பதற்கு இந்த குழு திட்டமிட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் இந்த போராட்டம் தொடருமா இல்லை கைவிடப்படுமா என்பது குறித்து தெரிய வரும். வெங்கடேஷ், நிச்சயமாக பேச்சுவார்த்தை ஒருபுறம் இருந்தாலும் இந்த 18 நாட்களை கடந்து 19வது நாளாக இன்றைக்கு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் போராட்டக்காரர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது பக்கத்து கிராமங்கள், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வடகாடு, கீரமங்கலம் இதுபோன்ற கிராமங்கள்லையும் இந்த போராட்டம் பரவியுள்ள நிலையில் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்னு சொல்கிறாங்க? நிச்சயமாக வெங்கடேஷ், இது நல்லாண்டார் கொள்ளை உள்ளிட்ட பகுதிகளிலும் கடந்து 18 நாட்களை கடந்து தற்போது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல வடகாட்டில் நேற்று இதேபோல போராட்டத்தை நேற்று அந்த பகுதி மக்கள் தொடங்கியிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் கடந்த 3 நாட்களாக இந்த பகுதி மக்களை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டும், அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்வதற்காகவும், அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுக்கு உணர்த்துவதற்காக தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் சந்திப்பதை தொடர்ந்து 3 நாட்களாக தவிர்த்து வருகிறார்கள். இந்த பகுதி முழுக்க இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனை தாண்டி இந்த பகுதி மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த கல்லூரி மாணவர்களும் தொடர்ந்து இந்த பகுதி களமிறங்கியிருக்கிறார்கள். இந்த மாணவிகள் சிலர் இருக்காங்க, கேட்கலாம். சொல்லுங்க, நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? இந்த போராட்டம் எத்தனை நாளாவது கலந்துட்டு இருக்கு? நாங்கள் இந்த 3வது நாளாக இந்த போராட்டத்தில் இருக்கோம். நாங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். சட்டக்கல்லூரி, தமிழ்நாடு நேஷனல் லா ஸ்கூல், அதாவது தமிழ்நாடு தேசிய சட்டப்பள்ளியிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 12 மாணவர்கள் வந்திருந்தோம். மாற்றி எங்களுக்கும் காலேஜ் இருக்கிறதுனால மாற்றி விடுறோம். இங்கே இதோட நாங்கள் 3rd டே. நாங்கள் எதுக்குன்னா லீகல் எய்ட் செல், அதாவது சட்ட உதவி மையம்னு ஒன்று அமைச்சிருக்கோம், மீடியா செல் ரெண்டும் அமைச்சிருக்கோம். இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் இங்கே இருக்கிற மக்கள் இந்த விஷயத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். சொல்லுங்க.
இப்போ என்னன்னா நம்ம 4 விஷயத்த வந்து நாங்கள் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம். கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளது வந்து நம்ம வாழ்றதுங்கிறது நம்ம உரிமை. அது வந்து கான்ஸ்டியூஷன் சட்டத்திட்டத்திலேயே அம்பேத்கர் அப்போ எழுதியிருக்காரு. அப்போ வாழ்றதுக்குன்னா இங்கே நம்ம வாழ்வுரிமை போகும். இப்போ பொல்யூஷன் ஆகும், இந்த மாதிரி மாசுக்கேடு ஆகும். மாசுக்கேடு ஆகிறப்ப மக்களின் வாழ்வாதாரமே சீரழியும். இதுக்காக நம்ம போராடணும். இது வந்து 1வது. 2வது என்னன்னா வந்து லேண்ட் அக்விசேஷன்னு சொல்லலாம். அப்படின்னா வந்து நிலம் அபகரிப்பு. இப்போ வந்து நம்ம ப்ரைவேட் இடத்துல இருந்து ஆளுங்கிட்ட இருந்தால் நிலத்தை வாங்கி போர்வெல்லாம் தோண்டியிருக்காங்க. ஆனால் அதுக்கான கரெக்டான பர்மிஷன் அவனுங்க வாங்கலை. அது கவர்மெண்ட் வாங்கலை. இது 2வதாக சொல்லலாம். 3வது வந்து மேண்டமஸ் கலெக்டருக்கு கொடுக்கலாம். ஒரு மேண்டமஸ் ரிட் வந்து கலெக்டர் எடுத்து ஃபைல் பண்ணலாம். இது என்ன பண்ணணும்னா, கலெக்டர் வந்து மக்கள்கிட்ட பக்கத்து கிராமம் ஒரு மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து உங்களுக்காக வந்து பேசி பார்க்குறோம், இங்கே வராது மீத்தேன், அதனால கலைஞ்சு போகன்னு. அதே மாதிரி அந்த மக்கள் இன்னொரு கிராம மக்கள் போயிருக்காங்க. ஆனால் சட்டம்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டை கலெக்டரால் தடுக்கிறதுக்கு சட்டம் இல்லை. ஆனால் அவர் பொய் வாக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக அது நம்ம கேஸ் போடலாம். 4வது வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். இது வந்து என்ன மாசுக்கேடு சீரழியாமல் இது வந்து என்விரான்மெண்ட் நம்ம சுற்றுச்சூழலுக்கு கேடு இல்லாமல் இது நல்ல முறையில் தான் இருக்குங்கிற ஒரு சர்டிஃபிகேட் சான்றிதழ் வாங்கணும். ஆனால் இது அவங்க வாங்கியிருக்காங்களா என்று பார்த்தால் அது வாங்கவில்லை. இது ஒன்று. இப்போ 5வது என்னன்னா வந்து நம்ம மக்கள் எல்லாரையும் கூடி நெடுவாசல் மக்களிடம் கேட்டு இந்த மாதிரி மீத்தேனுக்கு நாங்கள் ப்ராஜெக்ட் செய்கிறோம். பப்ளிக் ஒப்பீனியன் மக்கள்கிட்ட அவங்களோட இதை கேட்கறது, இந்த மாதிரி ஓகேவா நீங்கள் சம்மதிக்கிறீங்களா, உங்கள் ஊரில் வந்து மீத்தேன் எடுக்க விட்றீங்களா. ஆனால் இது மக்கள்கிட்ட கேட்கல. இதெல்லாம் நாங்கள் இங்கே வந்து கேட்டது. ஆனால் இந்த 5மே வந்து அரசாங்கம் செய்யலை. அரசாங்கம் செய்யாதப்ப நம்ம மக்கள் போராடும். நம்ம 19 நாளாக இங்கே போராடுறோம். நாங்கள் எங்கள் சட்டப்பள்ளி, இது தேசிய சட்டப்பள்ளியில் நாங்கள் வந்திருக்கோம். இன்னைக்கு கிளாஸ் வகுப்புகள் கூட புறத்தணித்து நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். அடுத்த வாரம் கூட வருவோம். நம்ம போராட்டம் வரோம். நம்ம எப்படி போராடணுமோ இப்போ மக்கள் அவ்வளோ பேர் வந்து போராடுறாங்க. நம்மளுக்கு மீடியாவும் இல்லாமல் இந்த சோஷியல் மீடியா மாதிரி ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் வந்து நம்ம உதவியாக இருக்குது. ஆனால் வந்து இன்னும் வந்து இன்னும் சட்ட பார்வைக்கு போகணும். லீகல் ப்ரொசீடிங்ஸாக போய் நம்ம அதுக்கேற்ற மாதிரி போகணும். நம்ம போராட்டம்னு இருந்தால் எல்லாம் வராங்க, ஒவ்வொருத்தரும் வராங்க, நல்லா பேசுகிறாங்க, மக்கள் ஊக்குவிக்கிறாங்க. ஆனால் இதனால் நம்மளுக்கு ஏதாச்சும் செய்யுதா? அவங்க வந்து யாராச்சும் போய் பார்க்குறாங்களா? இல்லை அவங்க வந்து ஒரு அரசாங்கமா, இல்லை அவங்க சட்ட ரீதியாக போகிறாங்களா? இல்லை, அந்த சட்ட ரீதியாக பண்ணுற நம்ம கிராம மக்களுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் 11 மாணவர்கள் நேற்று வந்தோம். ஒரு ஆசிரியர், எங்கள் ஆசிரியர் எங்களை வழிநிறுத்துறாரு. அவரோட கைடன்ஸில் நாங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். இவங்களுக்கு இதே மாதிரி ஊர் மக்களோடு இணைஞ்சு சட்ட ரீதியாக போய் நாங்கள் நெடுவாசலை காப்பாற்றுவோம். நம்ம எல்லாம் ஒன்று ஓடி பகுதி மக்கள் வந்து சட்ட ரீதியாக போகிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக எல்லாமே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நாங்கள் இங்கே 2 நாளாக எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தோட ஒருத்தவங்களோட வீட்டில் தான் தங்கியிருக்கோம். அவங்க எல்லா ஹெல்ப்புமே எங்களுக்கு பண்ணுறாங்க. அவங்க நாங்கள் கேட்ட கேள்விக்கலாம், இது வரைக்கும் என்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே அவங்க எங்களுக்கு நல்லா பண்ணுறாங்க. அவங்க வந்து இன்னும் ஏதாவது உதவி இருந்தாலும் எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடிஞ்சாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். நிச்சயமாக வெங்கடேஷ், நீங்கள் கேட்டிருப்பீங்க. தொடர்ந்து இந்த பகுதி மக்களுக்காக வந்து கல்லூரி மாணவர்கள் அனைவரும் தொடர்ந்து இதுக்கு குரல் கொடுத்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பார்க்கும்போது மாவட்ட ஆட்சியர்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள்.